சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். உங்கள் லெஜண்ட் சரோனாவில் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 2000 தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை அக்ஷய திருதியை பொன்னாளில் வாழ்த்துகிறோம். 2D என்டர்டைன்மெண்ட் ஸ்டோன் பெஞ்ச் பிலிம்ஸ் தயாரிப்பில் கார்த்திக் சுப்பராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் ரெட்ரோ மே 1 முதல் திரையரங்குகளில். மெய்ப்பொருள் சென்னை ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் மற்றும் NVFC தொண்டு நிறுவனம் இணைந்து செய்யும் சமூக பணியின் 10ஆம் ஆண்டு விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட இயக்குனர் ராஜு முருகன் பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசியுள்ளார். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல சாரி, நான் கொஞ்சம் இன்னைக்கு வேற ஒரு நிகழ்ச்சி 2 நிகழ்ச்சி இருக்கிறதுனால போக வேண்டியிருக்கு. இல்லைன்னா முழுமையாக இருந்துட்டு போவேன். ஃபஸ்ட்டு இப்படியான ஒரு நிகழ்விற்கு அழைத்ததற்கும் இப்படி ஒரு நிகழ்வில் பங்கெடுக்க வச்சதுக்கும் கோமதி தோழருக்கு வாழ்த்துக்கள், நன்றி அவங்களுக்கு. என்னன்னா, நான் திருவண்ணாமலையில் ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்காக இருந்தப்போ பவார் செல்லத்துறை சார் தான் ஃபோன் பண்ணி இப்படி ஒரு நிகழ்ச்சி இருக்குது, கோமதி தோழருடைய நிகழ்ச்சி. ஏன்னா அவங்கள பற்றி எனக்கு ஏற்கனவே தெரியும். நான் அவங்கள பவாவுடைய இதில் தான் நிகழ்ச்சியில் தான் பார்த்துருக்கேன். அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸு அதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அவங்களுடைய நிகழ்ச்சிக்கு 10ஆவது ஆண்டு மெய்ப்பொருளுடைய 10ஆவது ஆண்டு விழா பண்ணி போகணும்னு பவா சார் சொன்ன உடனே நான் ஒரு செகண்டும் தயக்கம் இல்லாமல் உடனடியாக நான் வர்றேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டேன். அதுக்கு காரணம், இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுக்கு போகாமல் வேற எங்கே போகிறோம் அப்படிங்கிறது தான் அதோடைய. ஏன்னா விவேகானந்தர் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. நான் அடுத்தவர்களுக்கு உதவுவது அல்லது அடுத்தவர்களை அன்பு செய்வது அப்படிங்கிறது என்னை நான் மகிழ்ச்சிப்படுத்திக்கிறதுக்கு தானே தவிர மற்றவர்களை மகிழ்ச்சிப்படுத்த அல்ல அப்படிப்பாரு. அது ஒரு ஆன்மாவுடைய தேவை. அடுத்தவர்களை அன்பு செலுத்துவது, அடுத்தவர்களுக்கு உதவுவதுங்கிறது நம்முடைய ஆன்மாவுக்கான மகிழ்ச்சி. அது ஒரு வகையான சுயநலம், உலகத்திலேயே சிறந்த சுயநலம் அது. ஸோ அப்படி விவேகானந்தர் அந்த ஒரு விஷயத்த சொல்லுவாரு. அப்படி தன் வாழ்நாளை அடுத்தவர்களின் மீது பெரும் அன்பு செலுத்துவதில், பெரும் பிரியம் காட்டுவதில் கரைத்துக் கொண்டிருக்கிற கோமதி தோழருக்கு முதல்ல என்னுடைய நன்றியும் வணக்கமும். ஏன்னா தோழர்களே, நான் என்னுடைய வாழ்க்கையில ஒரு 3 முறை இந்தியா முழுவதும் பயணம் செஞ்சிருக்கிறேன். இந்தியாவை மேக்சிமம் குறுக்கும் நெடுக்குமாக நான் கடந்து வந்திருக்கேன். அப்படியான என்னுடைய பயணத்துல நான் புரிஞ்சுக்கிட்ட முதல் விஷயம், இந்தியாவை பத்தி புரிஞ்சுக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஏன்னா மற்ற நாடுகளை விட இந்தியா ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு லேண்ட்ஸ்கேப் உள்ள நாடு. உங்களுக்கே தெரியும், இந்தியா அளவுக்கு இவ்வளவு இனக்குழுக்கள் இருக்கக்கூடிய, இவ்வளவு வித்தியாசமான லேண்ட்ஸ்கேப் இருக்கக்கூடிய நாடு உலகத்திலேயே கிடையாது. ஸோ இவ்வளவு சாதி அமைப்புகள், இவ்வளவு மத அமைப்புகள், அவ்வளவு கருத்து முரண்பாடு உள்ள ஒரு தேசம் இவ்வளவு உலக நாடுகளோட ஒப்பிடும்போது போர் இல்லாத, பெரும்பாலும் சகோதரத்துவம் நிறைந்த, அன்பு நிறைந்த ஒரு தேசமாக ஓரளவு இன்றைக்கு இருந்துகிட்டு இருக்கு. அப்படின்னா அதுக்கு நான் இந்த பயணங்கள்ல தெரிஞ்சுக்கிட்ட ஒரே விஷயம், அரசோ அதிகாரமோ அரசு எந்திரமோ இதை ஆள்பவர்களோ அல்லது அதிகாரிகளோ அவர்களெல்லாம் விட மிக முக்கியமான காரணம் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய கோமதி தோழர் மாதிரியான மனித நேசர்கள் தான். அவங்களால தான் இந்தியாங்கிற ஒரு தேசம் உலகத்துல இன்னைக்கு ஒரு ஆன்ம அளவில் அன்பை பெற்ற ஒரு தேசமா இருக்கு. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அவங்களால தான் இந்தியா இந்த இடத்துல இருக்கு. இந்த பூமி அவர்களால் தான் சுழல்கிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் என்னுடைய முதல் படம் குக்கு, மேபி நீங்க இங்க இருக்கிறவங்க சிலர் பார்த்துக்கலாம். அந்த படம் பண்ணும்போது நான் விகடன்ல வேலை பார்த்தேன். விகடன்ல ஒரு 7 வருஷம் ஜேர்னலிஸ்டா இருந்திருக்கேன். அப்போ நான் எழுதின ஒரு கட்டுரை தான் கதையாக அந்த படம் நான் மாத்தினேன். நான் அப்புறம் நான் சினிமாவுக்கு உண்டான ஃபிக்ஷன் அந்த விஷயங்கள்லாம் சேர்த்துக்கிட்டோம். பட் சென்ட்ரல் ஸ்டேஷன்ல நான் பார்த்த விழிச்சவால் உள்ள ஒரு தம்பதிகளின் வாழ்க்கை தான் அந்த படம். நான் அவங்கள பார்த்துட்டு
அவங்க இப்ப இங்க பாடினாங்களே 2 தோழர்கள், அந்த பாட்டை இப்போ இங்க உட்கார்ந்துட்டு பாட்டை கேட்கும்போது அந்த இசை நம்மளை எங்கேயோ எடுத்துட்டு போயிடுது. அவங்களுடைய வெளிச்சவால், அவர்களுடைய துயரம், அதையெல்லாம் தாண்டி நமக்கு எவ்வளவு பரவசத்தையும் சந்தோஷத்தையும் அது கொடுக்குது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. அப்படி அவங்கள பார்த்த உடனே இவர்களை பத்தின ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சதுதான் குக்கு. ஆனா அந்த படத்தை கதை எழுதுறதுக்காக நான் அவங்களோட நெருங்கி பழக ஆரம்பிச்சப்போ, இப்ப அங்க இந்த NVFC-உடைய செக்ரட்டரி தோழரை நான் சந்திச்சேன். அவர் சொன்னாரு, அந்த படம் ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருந்தது, அவங்கள பத்தி பெரும்பாலும் அவங்களோட வாழ்க்கைக்கு நெருக்கமானதா இருந்தது அப்படின்னு. நான் முதல்ல அப்படியான எழுதுறதுக்கு ஆரம்பிக்கும் போது எனக்கு அவர்களை பற்றி இருந்த பிம்பம் வேற. இப்ப வெளிச்சவாறு உள்ள தோழர்களை பற்றி எனக்கு இருந்த பிம்பம் வேற. அது ரொம்ப துயரமிக்க ஒரு இருள் நிறைந்த ஒரு வாழ்க்கையா நான் எனக்குள்ள கற்பனை பண்ணிக்கிட்ட ஒரு உலகம். ஆனா நான் அவங்க கூட நெருங்கி பழக மிக கொண்டாட்டமான உலகம் அவங்களுடைய உலகம். நம்ம தான் அவங்கள வேற மாதிரியான ஒரு இடத்துல அப்படி இல்லை. அவங்க அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப அன்பு நிறைந்த ஒரு மியூசிக்கலான ஒரு ஹாப்பியான ஒரு மொமெண்டம் நிறைஞ்ச ஒரு லைஃபா இருந்தது. அப்படிதான் அந்த படத்தை எடுக்கணும் அப்படின்னு தான் நான் முடிவு பண்ணி தான் அந்த படத்துல அவங்க வாழ்க்கையுடைய கொண்டாட்டமான தருணங்களை வைக்கணும் அப்படின்னு நினைச்சேன். சோ அவங்கள நாம இன்னும் மேன்மைப்படுத்துவது என்பது அவர்கள் மேல் பரிதாபப்படாம இருக்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். நான் அது 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 அல்ல, அதுக்கான உரிமையெல்லாம் நமக்கு இல்லை. அவங்க ரொம்ப அற்புதமான வாழ்க்கையை நம்ம அடுத்தடுத்த இடங்கள், கல்வியாக இருக்கட்டும், இசையாக இருக்கட்டும், அவங்க நம்மை விட அற்புதமான விஷயங்களை செய்வதற்கான இடத்துல இருக்காங்க. அப்போ அவங்களுக்கான இடத்தை உருவாக்க வேண்டியது மட்டும்தான் நம்முடைய கடமையாக இருக்கிறது. அந்த விஷயத்தை இப்படியான மெய்ப்பொருள் ஒரு அமைப்பு 10 ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கிறது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமான விஷயம். 10 வருடங்கள் அவருடைய கல்வியில், அவருடைய வாழ்க்கை மாற்றத்தில் இவ்வளவு பெரிய விஷயத்தை செய்து கொண்டிருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ராஜா சாருடைய ஒரு பாட்டுல ஒரு வரி வரும், பொருளற்ற வாழ்வையானாலும் பொருளையே போட்டு செல்வார் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலேயே நம் வாழ்க்கையின் அர்த்தம், அதாவது பொருள் என்பது பொருளை தேடி செல்வது அல்ல, அருளை தேடி செல்வது. அப்படி நம் வாழ்க்கை அருளை தேடி செல்லும் போதுதான் அது மெய்ப்பொருளாக மாறுகிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படியான ஒரு மெய்ப்பொருளை இத்தனை ஆண்டுகள், அதுவும் அவங்க சொன்னாங்க, அந்த ஐடி நிறுவனத்தில் வேலை பார்க்கக்கூடிய எல்லோரும் சேர்ந்து அதற்கு பக்கபலமாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறதும். இன்னைக்கு பொதுவா இன்றைய இளைஞர்கள் பத்தி, இன்றைய தலைமுறையை பத்தி நிறைய விஷயங்களை நம்ம சொல்றோம். அவங்க என்ன மாதிரியான, அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும், அவங்களுடைய இது எப்படி இருக்குங்கிறத பத்தி நிறைய சந்தேகங்கள் நமக்கு இருக்கு. ஆனா மெய்ப்பொருள் மாதிரியான ஒரு அமைப்பை 10 வருடங்களாக இளைஞர்களின் துணையினோடு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படிங்கும் போது வரும் தலைமுறையை பத்தின பெரிய நம்பிக்கையை இது விதைக்குது. ஸோ இப்படியான ஒரு அமைப்பை இவ்வளவு மனிதத்தோடும் அன்போடும் பிரியத்தோடும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கோமதி தோழர்களுக்கும் மற்ற அத்தனை தோழர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து என்னுடைய இடத்திலிருந்து கலைத்தளத்திலும் வேறு தளங்களிலும் இதற்கான பங்களிப்பை என்னால் முடிந்த அளவு செய்வேன் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி தோழர்களே, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.